ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக சுட டிசி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்சுது. அண்ட் அந்த மேட்சை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ், எனக்கு தெரியும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஒரு ஒஸ்டான ஒரு ஃபீலிங்கில் தான் இருப்பீங்க. அண்ட் என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் நடந்தது, அண்ட் இந்த மேட்ச் அப்போ என்ன மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்தது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே இந்த மேட்சை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்டையும். இந்த ஒரு வருஷத்துக்கே நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னா, ஆஸ் அ ஆர்சிபி ஃபேன், விராட் கோலி ஃபேனாக ஒரு 17 இயர்ஸாக, லாஸ்ட் 17 இயர்ஸாக இதே மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் போயிட்டு இருக்கோம். பட் இருந்தாலுமே எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அந்த கொஸ்டினை மட்டும் நான் ஆஸ்க் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட. எனக்கு ஒரு ஆர்சிபி மேட்ச் பார்க்குறப்போ அட்லீஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாவது எனக்கு கிடைக்கும். நம்ம ஆளுங்க எப்பவும் போல் ஆர்சிபி வந்து ஒரு 200 205 அடிப்பாங்க. பவுலர்ஸ் வாரி வள்ளல் மாதிரி எல்லாத்தையும் வந்து ரன்ஸ் எல்லாம் அள்ளி கொடுத்துருவாங்க ஆப்போசிட் டீமுக்கு, அவங்க ஜெயிச்சிடுவாங்க. அட்லீஸ்ட் மேட்ச் பார்க்குறப்போது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். நிறைய சிக்ஸஸ் போகும், ஃபோர்ஸ் போகும். அட் த எண்ட் ஆஃப் த டே நாங்கள் வந்து தோற்றுருவோம். பட் ஆனால் இன்றைக்கி நான் சிஎஸ்கே மேட்சை பார்க்குறப்போ ஒரு இன்டென்ட் கூட சுத்தமாக இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்து அந்த மேட்ச் வந்து சுத்தமாக ரொம்ப ஒரு போராகவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிங்கிள் ஷாட் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி விஜய் சங்கர் அண்ட் டோனிலாம் வந்ததுக்கப்புறமா ஒரு இன்டென்ட்டே இல்லை. 17th ஓவர், ஐ மீன் 18th ஓவரில் அந்த ஒரு 6 டோனி அடித்தார். சுத்தமாக அவங்க வந்து டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணுன்ற அந்த மைண்ட் செட்டே இல்லாத மாதிரி இருந்தது. அண்ட் இந்த விஷயத்த நான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அட்லீஸ்ட் ஒரு ஆர்சிபி மேட்ச் வந்து பார்க்குறப்போவாச்சு நாங்கள் வந்து 17 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த மேட்ச் சிஎஸ்கே இந்த இயர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஏதோ சேஸ்க்கு ஏதோ விளையாடணுமேன்ற மாதிரி விளையாடுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த எந்த எப்படி இருந்ததுன்றதை இந்த மேட்சை பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருந்தது நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? அண்ட் இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக டாஸ்லேருந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா டிசி பேட்டிங்லேருந்து வரும். சிஎஸ்கே பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது, ஓகேங்களா? முதல்ல டாஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி தான் வந்து டாஸ் ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச உடனே எப்பவும் போல் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட்டாக ஐபிஎல்ல ஒரு 2018க்கு அப்புறமா ஒரு 6 to 7 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்கே 180+ ரன் சேஸஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதே இல்லை, ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்கோர் போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 183க்கு 6ன்ற டார்கெட்டோட முடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் டாஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ருத்ராஜ் கைக்வாட் கேட்கவும் சொல்லியிருப்பார். அவர் என்னன்னா, நாங்களுமே பேட் ஃபர்ஸ்ட் தான் பண்ணணும்னு நினச்சோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னன்னா உங்களுக்கு டிசி வந்து டாஸை ஜெயிச்சு அவங்க பேட்டிங் எடுத்துட்டாங்க, ஓகேங்களா? அண்ட் இயர்லியராகவே நீங்கள் மேட்ச்சில் 2 சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்வே வந்து வந்திருந்தார், ஓவர்டன் வந்து இது பண்ணிட்டாங்க. ஓவர்டன் திரிபாட்டிக்கு இது பண்ணிவிட்டு கான்வேவும் உங்களுக்கு வந்து முகேஷ் சௌத்ரி வந்திருந்தார், ஓகேங்களா? ஸோ அந்த 2 சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க சைடில் டெல்லி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஃப் டு பிளேசி லாஸ்ட் மேட்ச் செம்ம ஃபார்மில் இருந்தார். ஆனால் இந்த மேட்ச் அன்ஃபிட்ன்றதுனால, அவர் ஃபிட்னஸ் இஷ்யூ இருந்தால உங்களுக்கு கேஎல் ராகுல் வந்து ஓப்பன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஓப்பனிங்கில் உங்களுக்கு தெரியும் ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கும் அண்ட் கேஎல் ராகுல் 2 பேரும் தான் ஓப்பன் பண்ணாங்க. ஃபேஃப் டு பிளேசி இல்லைன்ற ஒரு குறையே இல்லாத மாதிரி சூப்பராக கேஎல் ராகுல் அந்த இன்னிங்ஸை பக்காவாக பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும். அண்ட் நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலீல் அஹ்மத் எப்பவும் போல் ஓப்பனிங் ஸ்பெல்லில் பயங்கரமாக போட்டார். அண்ட் சூப்பராக உங்களுக்கு ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு 0 ரன்லேயே 5 பாலுக்கு அவர் வந்து விக்கெட் எடுத்துட்டார், ஓகேங்களா? அதுக்கப்புறமா உங்களுக்கு கேஎல் ராகுல் அண்ட் அபிஷேக் போரல், இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பெஷலி சொல்லணும்னா அபிஷேக் போரல் இனிஷியலாக நம்ம முகேஷ் சௌத்ரியோட ஓவரை சரியாக அடிச்சார் ஃப்ரெண்ட்ஸ். 3-4 நினைக்கிறேன், 3-4 6 அந்த ஓவரை வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. அங்கே தான் செமையான அந்த பவர் பிளேல அந்த இன்னிங்ஸே வந்து பயங்கரமாக ஸ்டார்ட் ஆச்சு, ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவரில் அந்தளவு ரன் இல்லை கலீல் அஹ்மத் ஓவரில், ஓகேங்களா? அண்ட் இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் நல்லாவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், கேஎல் ராகுல் அண்ட் அபிஷேக் போரல். அதுக்கப்புறமா கேஎல் ராகுல் சூப்பராக வந்து இன்னிங்ஸை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் நல்லா பார்த்து தெரிஞ்சிருக்கும், வர பவுலர்ஸ் எல்லாருமே ஒரு 6 இல்லை ஒரு 4 அடிச்சுட்டு அப்படியே அந்த ஓவர் ஃபுல்லாகவே சிங்கிள்ஸ் 2ஸ்ன்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தார் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பக்காவா, ஓகேவா? அதுக்கப்புறம் அபிஷேக் போரல் அவுட் ஆனோடனே அக்ஷர் பட்டேல் வந்தார். அவருமே நல்லா ஸ்டார்ட் பண்ணார், ஒரு 6-4 அடிச்சு. பட் அவருமே வந்து இயர்லியராக 21 ரன்ஸ்க்கே வந்து நூர் அகமது அகேன்ஸ்ட் அவுட் ஆகிட்டார், ஓகேவா? அதுக்கப்புறமா சமீர் ரிஸ்வி அவரும் வந்து ஒரு 6 ஒரு 4 அடிச்சுட்டு ஒரு 20 ரன்ஸில் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அண்ட் லாஸ்ட்டில் உங்களுக்கு கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு 24 ரன்ஸ் 12 பால்ஸ் அடிச்சிட்டாரு. அண்ட் கேஎல் ராகுல் வந்து சூப்பராக பேட் பண்ணி உங்களுக்கு 77 ரன்ஸ் 51 பால் அடிச்சிருந்தார், ஓகேவா? 6-4 3 6 அடிச்சிருந்தாரு. அண்ட் இதில் உங்களுக்கு மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஸோ இதில் டெல்லி எல்லாருமே டெல்லியை பொறுத்த வரைக்கும் 183க்கு 6 விக்கெட்ஸ், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு டெல்லி வந்து சிஎஸ்கே பக்காவாக வந்து
லாஸ்ட் ஓவர்ஸ்லாம் அந்த லாஸ்ட் ஸ்லாக் ஓவர்ஸ் எல்லாமே பக்காவாக வந்து பவுலிங் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக 200 ரன்ஸ் கிட்ட வர மாதிரி இருந்தது ஸ்கோர் போர்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பத்திரனா அந்த ஓவர் எல்லா மேட்சுமே நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பத்திரனா அந்த 18th ஓவர் வந்து சூப்பராக வந்து பவுல் பண்ணி அதெல்லாம் எந்த ஒரு 6-4 கொடுக்காம ஆல்மோஸ்ட் 6 சிங்கிள் தான் கொடுத்தாரு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஓவரில். ஸோ சூப்பராக வந்து பேக் பண்ணாங்க சிஎஸ்கே. லாஸ்ட்டில் ஒரு 200 கிட்ட போக வேண்டிய ஸ்கோரை வந்து அப்படியே வந்து ரெடியூஸ் பண்ணி 183க்கு 6 விக்கெட்டுன்ற மாதிரி ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா. இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பவுலிங்கில் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாருங்க கலீல் அகமத் 4 ஓவர் போட்டார். 4 ஓவர் போட்டு 25 ரன்னு 2 விக்கெட்டு, எக்கானமி 6.25. ஸோ சூப்பரான ஒரு பவுலிங் எக்கானமி. ஓகேங்களா. செம்மையாக வந்து கலீல் அகமத் லாஸ்ட் ஒரு 3 மேட்சாகவே பக்காவாக சிஎஸ்கேக்கு வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா. அதுக்கப்புறமா முகேஷ் சௌத்ரி. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ரியல் ப்ராப்ளமே. ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஓவர் போட்டிருக்காரு, 21 ரன் தான் கொடுத்துருக்காரு, எக்கானமி 7 தான். ரவீந்திர ஜடேஜா 2 ஓவர் போட்டு 19 ரன் 1 விக்கெட்டு, 9.5 எக்கானமி. நூர் அகமத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஓவர் போட்டு 36 ரன் 1 விக்கெட்டு, 12 ரன் எக்கானமிக்குங்களா. பத்திரநாத் பார்த்தீங்கன்னா 4 ஓவரில் 31 ரன் 1 விக்கெட்டு, 7.75 எக்கானமி. ஓகேவா. இதில் என்ன ஹைலைட்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நூர் அகமத் ஸ்லைட்டாக அடி வாங்கிட்டார். ஓகேங்களா. 36 ரன்ஸ் கொடுத்துருக்காரு 3 ஓவரில். பட் இருந்தாலுமே முகேஷ் சௌத்ரி வந்து உங்களுக்கு 50 ரன் கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்க நம்ம மெயினாக சேப்பாக்கில் இவங்க 3 பேர் என்ன சொன்னாங்கன்னா ஸ்பின் ட்ரையோ அஸ்வின் ஜடேஜா நூர் அகமத் 12 ஓவர்ஸ் வந்து இவங்களை வச்சு நம்ம போட்டுடலாம் சிஎஸ்கேல சென்னையில் ஆடுறப்போ எல்லா மேட்சுக்குமே இருந்தாங்க. பட் இங்கே உங்களுக்கு 3 பேர் சேர்ந்து உங்களுக்கு 8 ஓவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு அட்லீஸ்ட் முகேஷ் சௌத்ரி இந்த அளவுக்கு அடி வாங்கினதுக்கு அப்புறமாவது ஒரு ஓவர் நம்ம ஸ்பின்னர்ஸ் அட்லீஸ்ட் நூர் அகமத் இல்லை ரவீந்திர ஜடேஜா இல்லை அஸ்வினுக்குமே ஒரு ஓவர் யாருக்காச்சும் ஒரு ஓவர் இன்பிட்வீனில் தள்ளி விட்டுருந்தாருன்னா உங்களுக்கு இன்னுமே ஒரு 6 to 7 ரன்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் கம்மியாக இருக்க சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் ஏன் வந்து அகைன் முகேஷ் சௌத்ரி கொடுத்தாங்கன்னு தெரியல. அந்த முகேஷ் சௌத்ரி வச்சுட்டா டிசி பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு வெளுத்து எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 12.5 ரன்ஸ் எக்கானமி 12.5 ரன்ஸ் கொடுத்துருக்காரு எக்கானமி. ஓகேங்களா. அண்ட் மதிஷா பத்திரனா சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். அந்த பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருந்தது. டக் அவுட்டில் ஜெயபிரசன் மேக்கர் அவுட் ஆன உடனே அந்த அபிஷேக் போரல் அண்ட் தென் ராகுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54 ரன்ஸ்க்கான ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா உங்களுக்கு அக்ஷர் பட்டேல் அண்ட் தென் கேஎல் ராகுல் 90 ரன்ஸ் வரைக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் 90லிருந்து 146 அங்கே உங்களுக்கு சமீர் ரிஸ்வி அண்ட் தென் சூப்பராக பேட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ராஜஸ்தானோட மேட்ச். ஏன்னா சுட அந்த மேட்சை முடிச்ச கையோட நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவை அனலைஸ் பண்ணிங்களா. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பேட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் பஞ்சாப் பவுலிங்கில் இருக்காங்க. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச் ஜெய்ஷ்வாலுமே. ஓகேவா. ஸோ இங்கே பாருங்க 4th விக்கெட் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு சமீர் ரிஸ்வி அண்ட் கேஎல் ராகுல். 4th விக்கெட் 146ல சமீர் ரிஸ்வி அவுட் ஆனார். அங்கிருந்து உங்களுக்கு 179ல கேஎல் ராகுல், 180ல அஸ்வின் சர்மா. ஸோ உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் ஜேக் ஃப்ரேசர் மேக்கர் மட்டும் தான் டக் அவுட்ல ஆனார். அதுக்கப்புறம் ஒரு 54 ரன் பார்ட்னர்ஷிப், அங்கேருந்து ஒரு 36 ரன்ஸு, அங்கேருந்து திரும்ப ஒரு 56 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பு. அந்த மாதிரி நல்லா வந்து இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு பேட்டிங் டிஸ்பிளே ஃப்ரம் டிசி. ஓகேங்களா. எஸ்பெஷலி கேஎல் ராகுல் சூப்பரான எந்த ஒரு ஈஸியாக ஆனார் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் பக்காவாக அடிச்சார். கரெக்டாக கேல்குலேட் ரிஸ்க் தான் எடுத்தார். அவர் அடிச்சது எல்லாமே க்ளீனான ஒரு ஸ்ட்ரைக் தான். அந்த 6 எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து மிஸ் டைம் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஓகேவா. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பிரச்சனை என்ன, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டோட்டலை பார்த்த உடனேவே 2018க்கு அப்புறம் சிஎஸ்கே 180+ சேஸ் பண்ணதே இல்லைன்ற ஒரு மைண்ட் செட் நம்ம எல்லாருக்குமே தாட் வந்து 180 அடித்தாவே சிஎஸ்கே சேஸ் பண்ணுறதுக்கான பேட்டிங் எபிலிட்டி இருக்கான்றது நம்ம லாஸ்ட் வீடியோலே பேசியிருந்தோம். மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஸோ அதே தான் இங்கேயும் வந்து ரிப்பீட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடித்த உடனே நான் சொல்கிறேன், அதுக்கு எந்த ஒரு வகையிலையும் சலிச்சவங்க இல்லை நாங்கன்ற மாதிரி தான் சிஎஸ்கே பேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. எடுத்த உடனேவே உங்களுக்கு பவர் பிளேல 3 விக்கெட் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரச்சின் ரவீந்திரா 6 பால் ஆடி 3 ரன்னு, டெவான் கான்வே 14 பால் ஆடி 13 ரன்னு, ருத்ராஜ் கைக்வாட் 4 பால் ஆடி 5 ரன்னு. இந்த 3 விக்கெட்டுமே பவர் பிளே, அதாவது 6 ஓவருக்குள்ளேயே உங்களுக்கு இந்த 3 விக்கெட்டுமே எடுத்துட்டாங்க. அட்லீஸ்ட் நம்ம சிவம் தூவேவே நம்ம எல்லாரும் பிலீவ் பண்ணுவோம். மிடில் ஆர்டரில் ஒரு பவர் ஹிட்டிங் இந்த சிஎஸ்கேவோட பேட்டிங் லைன் அப்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் 6 ஹிட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரே ஆள் வந்து சிவன் தூபே தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ருத்ராஜும் ஆல்ரெடி அவுட்டு. அப்படி பார்க்குறப்ப அவருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாக தைரியமாக பவுல் பண்ண கொடுத்தாரு அக்ஷர் பட்டேல். நீங்கள் அக்ஷர் பட்டேலோட கேப்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் ஹேமந்த் பதானியுமே உங்களுக்கு கிரவுண்ட் வெளில இருந்துட்டு நல்ல ஒரு கம்யூனிகேஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரிலாம் பண்ணணும்ட்டு ஒரு மாதிரி ஒரு ஆக்டிவாக இருந்தாங்க எல்லாருமே. ஓகேவா. தைரியமாக சிவன் துபைக்கு அகேன்ஸ்டாக நம்ம ஸ்பின்னர் கொடுத்தாலே அவர் வந்து செம்மையாக 6 அடிப்பார் அப்படின்ற மாதிரிலாம் தாட்ஸ்லாம் இருந்தது. எல்லா டீமுமே தைரியமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிவன் துபையாக இருந்தாலும் என்ன நீங்கள் ஸ்பின் தைரியமாக போடுதுன்ற மாதிரி நல்லாவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே.
அண்ட் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ஒன்ஸ் இந்த விஜய் சங்கர் சுத்தமாக அவருக்கு ஒஸ்ட்டான ஒரு பேட் டே ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு 69 ரன் அடிச்சிருக்காரு. பட் இருந்தாலுமே அதில் 5-6 வாட்டி எல்லா வாட்டியுமே அவுட் ஆக வேண்டியது அவர். எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்ம தமிழ் கமெண்ட்டில் வேறு மேட்ச் பார்த்துக்கோன்னா எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, டிசி வந்து வேணும்னே கேட்ச்லாம் மிஸ் பண்ணுறாங்க விஜய் சங்கருக்கு. ஏன்னா வேறு யாரும் வந்தால் இவரை வச்சு நம்ம முடிச்சிடலாம், ஈஸியாக சிங்கிள்ஸ் மட்டும்தான் ஆடுறாரு, இவரை வச்சு மேட்ச் முடிச்சிடலான்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையாக அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாலே உங்களுக்கு அந்த மிச்சல் ஸ்டார்க் போடுறப்ப என்னென்னா, அந்த ஒரு இன்ஸ்விங் ஆகிட்டு அந்த போலில் டச் ஆகணும், ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு எல்பிடபிள்யூ வந்து அது போரல் வந்து கீப்பிங் வந்து பேட்டில் பட்டுற மாதிரி சொல்லிடுவார். ஸோ ரிவ்யூ போக மாட்டாங்க. பட் ஆனால் க்ளீன் அவுட்டு பேட்லேயே பண்ணல. அதுக்கப்புறமா உங்களுக்கு குல்தீப் யாதவ் பின்னாடி ஒரு கேட்ச் விட்டுருவார். தென் ஸ்டப்ஸ் ஒரு கேட்ச் விட்டுருவார். அதுக்கப்புறம் ஒரு ரன் அவுட் மிஸ்ஸு. இவ்வளோ சான்ஸ் இருந்தது. இவ்வளோ சான்ஸ் இருந்துமே அவர் ரன்ன பால் தான் ஆடிட்டு இருந்தார். லாஸ்ட்டில் தான் ஒரு 6 அந்த மாதிரி அடித்தார். ஓகேங்களா. ஸோ 16 ரன்ஸு. அண்ட் ஜடேஜா ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குல்தீப் யாதவ் சூப்பரான ஒரு டெலிவரி எல்பிடபிள்யூ. அண்ட் ஜடேஜா ஒன்றும் பெருசாக அடிக்கல. 3 பால் ஆடி 2 ரன். ஓகேங்களா. இதில் எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்தார் 26 பால்ஸில் 30 ரன்ஸு. ஓகே, இப்போ இதில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன் பிட்வீனில் எல்லாருமே ஆனதுக்கப்புறமா எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், அதே மாதிரி தான் எனக்கு மேட்ச் பார்க்குறோம் ஃபீலிங் இருந்தது. ஒரு ஓகே எல்லாரும் அவுட் ஆகிட்டாங்க. இப்போ டோனி அண்ட் விஜய் சங்கர் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. பால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பால் இருக்குது, ஒரு 100 ரன் கிட்டே இருக்குன்னு வைங்களேன். அந்த ஒரு 2-3 ஓவராகவே வெறும் சிங்கிள்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது. என்னன்னோ வெறும் சிங்கிள்ஸ் தான் ஆறாங்க. அட்லீஸ்ட் ஒரு இன்டென்ட்டை காமிச்சு ஒரு சுற்றி எங்கேயாவது ஒரு எட்ஜ் பட்டு 4 இல்லை எட்ஜ் பட்டு 6 அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு 2 பால் கனெக்ட் பண்ணி 6 அடிச்சு கிட்ட வந்து தோத்துருந்தா கூட எல்லாருமே ஒரு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே ஒரு ட்ரை பண்ணாங்க நல்லா, பட் ஆனால் ரீச் பண்ண முடியல ஸ்கோரை டார்கெட்டுன்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை, ஒரு இன்டென்ட்டே இல்லை. ஒரு சிங்கிள்ஸ் தான் ஆடிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி போயிட்டே இருந்தது மேட்ச்சு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக டோனி வந்து ஒரு 18th ஓவரில் இதில் ஒரு 6 அடித்தார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவர் ஒரு 6 அடிச்சுட்டு ஓகே மேட்ச் முடிஞ்சிச்சு 158-5 20 ஓவர்ஸில். சரிங்களா. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, சிஎஸ்கே அடித்த 6 பாருங்க, மொத்தமே 3 6 தான் அடிச்சிருக்காங்க. அந்த 3 6ல் 2 6 வந்து 18th and 20th ஓவருக்குள்ளே வந்தது. விஜய் சங்கர் லாஸ்ட்டாக ஒரு 6 அடிச்சிருக்காரு. ஓகேங்களா. அந்த இதில் இருந்தது. அதுக்கப்புறம் இனிஷியலாக உங்களுக்கு சிவம் துபே ஒரே ஒரு 6 அடிச்சிருப்பார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 6 அதோட ஒரு 6 தான். அதுக்கடுத்து லாஸ்ட்டு ஓவர் மேட்செல்லாம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடித்தாலும் ஒன்றும் இல்லை, அடிக்கலாலும் ஒன்றும் இல்லை. இந்த காமெடியில் வரல கவுண்டமணி காமெடியில் அதே தான். இதுக்கப்புறம் வயசுக்கு வந்தால் என்ன வரலான்ற மாதிரி அந்த டைமில் வந்து 2 பேர் 2 6 அடித்தாங்க. ஸோ அந்த 2 6 எடுத்திங்கன்னா இன்னிங்ஸ் ஃபுல்லாகவே ஒரே 6 தான் அடித்து ஒரே 6ஓடு ஆடிருக்காங்க அந்த லாஸ்ட் வரைக்கும். ஓகேங்களா. அண்ட் சூப்பரான ஒரு பவுலிங் ஸ்பெல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டிசியை பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் பயங்கரமான ஒரு கேப்டன்சி. ஏன்னா அக்ஷர் பட்டேல் பவுலிங்கே போடல, அந்த 5 பவுலரை வச்சா பக்காவாக வந்து முடிச்சார் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பெஷலி உங்களுக்கு விப்ராஜ் நிகாம் பயங்கரமாக போட்டுதார். 4 ஓவரில் 27 ரன் தான், 2 விக்கெட்டு, எக்கானமி 6.75. அங்கே பாருங்கள் மிச்சல் ஸ்டார்க்குமே சரியான ஒரு ஸ்பெல்லு. அவருமே 4 ஓவர் 27 ரன் 6.75 எக்கானமி, 1 விக்கெட்டு. அண்ட் மோஹித் சர்மா 3 ஓவர் 27 9 எக்கானமி. அண்ட் தென் முகேஷ் குமாருமே உங்களுக்கு 4 ஓவர்ஸில் 36 and 1 விக்கெட்டு அண்ட் 9 ரன்ஸ் எக்கானமி. அக்ஷர் பட்டேல் லாஸ்ட்டாக சும்மா ஒரே ஒரு ஓவர் மட்டும் போட்டார், ஒரு ஓவரில் 5 ரன். ஓகேங்களா. லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு 19th ஓவர் போட்டார்னு நினைக்கிறேன். குல்தீப் யாதவ் அண்ட் 4 ஓவர்ஸில் 30 1 விக்கெட்டு 7.5 எக்கானமி. இதில் சிஎஸ்கே வந்து மேட்ச்க்குள்ளே எங்கேயுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பவர் பிளேயில் அந்த 3 விக்கெட் விழுந்து தூபே அவுட் ஆனோடனே அங்கேயே மேட்ச் முடிஞ்சு போச்சு. வாய்ப்பே இல்லை. சும்மா அந்த ரிமைனிங் இருக்கிற பால்ஸ் எல்லாமே விளையாடணுமேன்றது மாதிரி விளையாடின மாதிரி தான் எனக்கு இருந்தது மேட்ச் பார்க்குறதுக்கு. ஒரு இன்டென்ட் இல்லை, ஒரு மேட்ச் அடிப்போம், அந்த டார்கெட்டுக்கு அட்லீஸ்ட் டார்கெட்டை ரீச் பண்ணுறோம் இல்லை டார்கெட்டை க்ளோஸாக வச்சு போகணுன்ற அந்த எந்த தாட்டுமே இல்லை. கேஷுவலாக சிங்கிள்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டிசி இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பீட்டன் சைடாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் 3 out of 3 கேம்ஸுமே வின்னு. ஸோ இப்போ அவங்க டேபிள் டாப்பராக இருக்காங்க. அண்ட் இன்றைக்கி நைட் ராஜஸ்தான் ராயல்ஸ், அதுக்கப்புறமா உங்களுக்கு பஞ்சாப் கிங்ஸ் ஆட போகிறாங்க. அண்ட் பஞ்சாப் கிங்ஸுமே இது வரைக்கும் 2 மேட்ச் ஆடி 2த்துலேயே வின்னு அன்பீட்டன் சைடாக இருக்காங்க. இப்போ இன்றைக்கி மேட்சை பற்றி என்ன நடக்குன்றதை பார்ப்போம். பட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட் என்ன நீங்கள் நினைக்கிறீங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இன்டென்ட்டோட ஆடி அவுட் ஆனாலுமே பரவாயில்ல, பிரச்சனையே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு எஸ்ஆர்ஹெச் ஆச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுமே வந்து ரொம்ப மோசமாக தான் ஆடுறாங்க. பட் இருந்தாலுமே இவங்க ரொம்ப அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஒரு அதிரடியான டெம்ப்ளேட் மாதிரியான மோசமான ஒரு கேம் பிளேனா, இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு அக்ரெசிவ் அந்த இன்டென்ட்டே இல்லாமல் ஒரு ஸ்லோவான ஒரு இன்னிங்ஸ் எப்படி பேஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு கேம் பிளேல இவங்க எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த 2 டீமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரியான லூசிங் சைடில் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க வந்து வேறு மாதிரியான ஒரு லூசிங் சைடு ஒரு கேம் பிளே விளையாடுறாங்க. இவங்க சிஎஸ்கே வேறு மாதிரியான ஒரு கேம் பிளே விளையாடுறாங்க. ஓகேங்களா. அண்ட் நம்ம எல்லாருமே இவங்க ஸ்பின் ட்ரையான்னு சொல்லியிருந்தாங்கல்ல, நம்ம இப்போ எடுப்போமா. சிஎஸ்கேட ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அஸ்வின் 3 ஓவர்ஸு,
அதுக்கப்புறமா ஜடேஜா 2 ஓவர்ஸு, நூர் அகமத் 3 ஓவர்ஸ், மொத்தம் 8 ஓவர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த 8 ஓவரில் இவங்க கொடுத்த ரன் பார்த்தீங்கன்னா அஸ்வின் 21, நூர் அகமத் 36, ஜடேஜா 19. 8 ஓவர்ஸில் 76 ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அஸ்வின் நோலாஸ் அண்ட் 2 விக்கெட். 8 ஓவர்ஸ் 76 ரன்ஸ் 2 விக்கெட். இப்போ நம்ம டிசிக்கு எடுப்போமா, அதே மாதிரி டிசியில் உங்களுக்கு விபின் நிகாம் அவர் 4 ஓவர்ஸ் அண்ட் தென் குல்தீப் யாதவ் 4 ஓவர்ஸ், அக்ஷர் பட்டேல். இவங்க ஆனால் 9 ஓவர்ஸ் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிஎஸ்கே 8 ஓவர்ஸ் தான் போட்டிருக்காங்க, இவங்க 9 ஓவர்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் 9 ஓவர்ஸில் இவங்க கொடுத்த ரன்ஸ் பாருங்கள். விப்ராஜ் நிகாம் 27 ரன்ஸு அண்ட் குல்தீப் யாதவ் 30 ரன்ஸு ப்ளஸ் அக்ஷர் 5 ரன்ஸு. 62 ரன் தான் கொடுத்துருக்காங்க 9 ஓவர் போட்டு. ஆனால் விக்கெட் எடுத்திருக்கிறது 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ கிளியராகவே உங்களுக்கு தெரியுது அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்றது. இவங்க சொல்கிற மாதிரி சிஎஸ்கேக்கு ஸ்ட்ராங்கான அந்த ஸ்பின்னிங் வச்சு ஜெயிச்சிடலான்ற, அதுவும் சேப்பாக்கில் எஸ்பெஷலி ஹோம் கண்டிஷனில் அந்த 3 ஸ்பின்னர், வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர், ட்ரையோ ஸ்பின்னர்லாம் வச்சு ஜெயிச்சிடலான்ற அந்த ஒரு மிஸ்கால்குலேஷன் பண்ணிட்டாங்களோன்றதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய தாட்டாக இருக்குது. ஏன்னா அவங்க மும்பைக்கு அகேன்ஸ்டாக அந்த இது ஓரளவு ஒர்க் அவுட் ஆச்சு. மும்பை பேட் அண்டர் 160க்குள்ளார ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால அந்த மேட்ச் நமக்கு தெரியல. அதுக்கு அடுத்து ஆர்சிபி மேட்ச்லாம் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க ஆர்சிபி. அதே மாதிரி இன்றைக்கி நடந்த டிசி மேட்சுமே ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. கம்ப்ளீட் ஒன் சைடாக இருந்த மேட்ச் ரெண்டுமே. ஓகேங்களா, 6 கிட்ட க்ளோஸாக போச்சு நம்ம சொல்லலாம். அந்த ரன் லெஸ்ஸாக கம்மியான ரனில் ஜெயிச்சதுனால அவங்க 6. பட் இருந்தாலுமே அதுலேயுமே அந்த இன்டென்ட்டை காமிச்சிட்டாங்கன்னா எப்போ ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. எனக்கு அட்லீஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல அது செகண்டரியாக வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் அந்த ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட், பாசிட்டிவ் அப்ரோச்சோட விளையாடி விக்கெட் ஆனால் பரவாயில்ல. இவங்க எல்லாருமே சிங்கிள்ஸ் ஆடி அடிக்க போகிறப்ப கரெக்டாக அவுட் ஆகுறதுனால என்டையராக அடுத்து வர பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு ரொம்பவே அந்த ரன் ரேட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏறிட்டே போகுது ஃப்ரெண்ட்ஸ். 10, 11, 12, 13, 14 வரைக்கும் போயிடுச்சு நினைக்கிறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தாண்டி ஒரு பவர் ஹிட்டிங் பேட்டிங் லைன் அப் ஆன் சிஎஸ்கே கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஷின் மார்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது எனக்கு என்னவோ. ஏன்னா மற்ற டீம் எல்லாரும் பார்த்தா நீங்கள் 6 அந்த மேட்சோட 6 கவுண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொன்னேன்ல, இனிஷியலாக ஒரு 6 அடித்தார் தூபே, அதோட எங்கே 6 வந்துன்னா 17வது ஓவர் தான் ஒரு 6. லாஸ்ட் மேட்ச் முடிகிறப்போ சும்மா ஒரு 2 6, தோனி ஒரு 6, விஜய் ஒரு 6 அடிச்சிருக்காரு. அதுக்கு இன்பிட்வீனில் யாருமே ஒரு 6 கூட அடிக்க ட்ரையே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இங்கே இருக்கிறதுலேயே ஹைலைட்டான விஷயமா நான் பார்க்குறேன். இதுவே நீங்கள் மற்ற டீம்லாம் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்களேன், ஓப்பனிங்கில் எத்தனை 6 வரும்ன்றது நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட், விராட் கோலி, அதுக்கப்புறம் வரப்போகிற பட்டிதாரோட ரோல் கிளியராக இருக்குது. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஒரே பாலில் அவுட் ஆனாலும் சரி, ஒரே பாலில் 6 அடித்தாலும் சரி, இதான் அவரோட 2 அப்ரோச் தான் வருது, அடிக்கணும் இல்லை அவுட் ஆகணும் நீன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு லியாம் லிவிங்ஸ்டன் ஆகட்டும், எல்லாருமே எந்த 6 எபிலிட்டி 6 அடிக்கிற கேப்பபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்ம பார்த்தா தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு கேகே எடுத்திருந்தாலும் சரி, அஜிங்கியா ரஹானேலாம் 6 அடித்து சூப்பராக மேட்சுக்கு ஒரு 3 6 அடிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் அவர். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து தான் வேறு டீம் யாருன்னா எடுத்திங்கன்னா, இப்போ ஒரு பஞ்சாப் எடுத்திங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஆகட்டும், டெல்லியில் எடுத்திங்கன்னா இப்போ கேஎல் ராகுல். இன்னைக்கு மேட்ச்சில் பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேஎல் ராகுல், அபிஷேக் போரல், எல்லாரும் ஸ்டப்ஸு, எல்லா டீமுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்காங்க. சிஎஸ்கே பொறுத்தவரை 6 அடிக்கிற எபிலிட்டி இல்லாத மாதிரி இருக்கும் அவங்களோட பேட்டிங் லைனை பார்க்குறப்போ. அதுதான் இன்னுமே ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த டீம் காம்பினேஷனே ப்ராப்பராக செட் ஆகலையோன்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பெஷலி பேட்டிங்கில் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகாத மாதிரி இருக்குது எனக்கு. ஓகேங்களா, அண்ட் இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆனால் சிஎஸ்கே அண்ட் டிசி மேட்சை பார்த்ததுக்கப்புறமா சொல்கிற விஷயங்கள். அண்ட் ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன்ஸ் நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பற்றி? அண்ட் சிஎஸ்கே நெக்ஸ்ட்டு மேட்ச்க்கு என்ன பண்ணணும் ஒர்க் அவுட் பெட்டராக பண்ணுறதுக்குன்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு நம்ம சொன்ன மாதிரி டெவன் கான்வே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அண்ட் வேறு யார், அன்குல் கம்போஜ் அவர் ஒருத்தர் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே பொறுத்துக்கு. மற்றபடி வேறு யாரை ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே சேஞ்ச் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சிஎஸ்கேக்கு? இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவங்களோட பெட்டர் பேட்டிங் லைனப். ரவீந்திரா, கான்வே, ருத்ராஜ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 பேர் ஓகேவா டாப்பில். அதுக்கு அடுத்து விஜய் சங்கர், திரிபாதி, ஹூடா, இந்த 3 பேர் யாராவது ஒருத்தர் விளையாடியே ஆகணுன்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தூபேவே ஒன்றும் இந்த மேட்சை இந்த டோர்னமெண்ட்லேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பெரிய ஃபார்மெல்லாம் அவர் இல்லை. நம்ம தான் சொல்கிறோமே தவிர பவர் ஹிட்டிங் எஸ் அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. பட் இருந்தாலும் இன்னுமே எந்த மேட்ச்லையும் அது வரல ப்ராப்பராக. ஓகேங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கேவோட இது. அண்ட் நீங்கள் என்ன சிஎஸ்கே அடுத்த மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம அனலைஸ் பண்ணுற இந்த மேட்ச்லாம் எப்படி இருக்குன்றது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அடுத்த ஆர்சிபி மேட்ச் கமிங் மண்டே, ஓகேங்களா, ஈவினிங், மும்பை வெர்சஸ் ஆர்சிபி. ஸோ எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம் ஆர்சிபி. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் தெரியும். தேங்க்யூ ஸோ மச்.